ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சூட்சமங்கள்ல குரு ஒரு ஜாதகத்துல லக்னத்தையே குரு பார்க்கறாருன்னு வச்சுங்க, அல்லது ராசியில குரு உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுங்க, இதெல்லாம் மிகப்பெரிய யோகம். ராசியை குரு பார்ப்பதும், ராசியில குரு அமர்ந்து சந்திரனோடு சேர்ந்து இருப்பதும், லக்னத்தை குரு பார்வை விழுவதும், இதெல்லாம் எப்பேற்பட்ட 12 லக்னங்களுக்குமே நல்லதுதான். ஈவன் ரிஷபம் துலாம் லக்னங்களுக்கு கூட குரு லக்னத்தை பார்த்தால் அந்த மனிதன் கண்டிப்பாக அவர் மனசுல ஆழ் மனசுல நியாயம், நேர்மை, தர்மம் இதெல்லாம் இருக்கும். ஆனா லக்னத்துல குரு இருந்தால் சுய முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கும், எடுத்த முடிவு மேல குழப்பங்கள் இருக்கும், கொஞ்சம் நிதானம் இல்லாத போக்குகள் இருக்கும். லக்னத்துல குரு இருந்தால் 5, 7, 9ஆம் வீடுகளை பார்ப்பது சுபத்துவம். ஆனா லக்னத்துல குரு இருந்தா உடம்பு படுத்துறது, அதாவது கொஞ்சம் வியாதிகளை கொடுக்கிறது, இதெல்லாம் இருக்கும். குரு தான் இருக்கக்கூடிய வீட்டை கெடுப்பார் என்ற முறையிலே ஆத்ம பலம் என்பது சற்று தடுமாற்றம் அடையும், குறையாது, தடுமாற்றம் அடையும். இந்த தைரியஸ்தானத்துல குரு உட்கார்ந்து இருக்கார் மேஷத்துக்கு அப்படின்னா, இளைய சகோதரர்களுக்கு கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப உண்மையாவே நம்ம கேர் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் சாதாரணமாகவே அவங்க ஜாதகம் வீக்காக இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு கோச்சார ரீதியாக அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னா கொஞ்சம் உடனே நம்ம கேர் பண்ணணும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினால தைரியமான ஒரு சூழ்நிலை இருக்கும், அதே மாதிரி எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் இருக்கும்,